நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்டர் அழகன் சுப்பு, இப்படியே நீங்க பேசாம நின்னுகிட்டு இருந்தா இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன பேசுறது? நீங்க 2 பேரு, நான் ஒருத்தன். ஏன் நியாயம் எங்க சபையேற போகுது? நான் இருக்கப்பா. அதுதான் பயமே. என்ன பேசினாலும் ஒன் சைடாவே பேசுவீங்க. அப்புறம் என்ன, நீங்களே பேசுங்க. அட என்னப்பா நீ, அதுக்குள்ள உன் கேஸ் தோத்து போச்சுன்னு முடிவு பண்ணிட்டியா? சத்தியமேவ ஜெயதே, வாதாடி பாரு. அதெல்லாம் ஜட்ஜி ஒழுங்கா இருந்தா பண்ணலாம். நீங்க போங்க ஜட்ஜி, தீர்ப்பை எழுதிட்டு தான் கேஸையே எடுப்பீங்க. முதல்ல என்னன்னு நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் பேசுறேன். ஸ்டாலின் சார், உங்க பக்கம் நியாயம் என்னங்கிற சொல்லுங்க பாப்போம். சாரி, சொல்லுங்க கேட்போம். சார், தீண்டாமே ஒழிப்புன்னு சொல்றேன், நாமளே அதை என்கரேஜ் பண்ற மாதிரி நடந்துக்கிறேன் சார். என்ன சுப்பு இப்படி சொல்றான்? தோல்ல தூக்கி வச்சிங்கல்ல, அதான் உங்க தோல்ல உட்கார்ந்துகிட்டு உங்க காதை கடிக்கிறான். நீங்க சொல்லுங்க ஸ்டாலின். சார், குறிப்பா ஒரே ஒரு கிளாஸ், அதுவும் சின்ன பசங்க படிக்கிற 7ஆம் கிளாஸ், அவங்கள போய் இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிற கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. ஆமா, தப்பு தான். என்ன சுப்பு நீ இப்படி பல்ட்டி அடிக்கிற? இத நான் சொல்லலைன்னா நீங்க சொல்லிருப்பீங்க. எனக்கு தெரியாத உங்களை பத்தி. சார், இந்த பேச்சு போட்டியோட இதுக்கு ஒரு முடிவு வெட்டணும் சார். சுப்பு, இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஆமான்னு சொல்லுங்க. ஆமா ஆமா சார், ஒரு ஃப்ளோவுல இன்னொரு ஆமா வந்துருச்சுப்பா. ஸ்டாலின், நீங்க சொல்லுங்க. சார், இனிமேல் நம்ம ஸ்கூல்ல நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் 7C பசங்களை கூப்பிடணும். அவங்க எல்லாத்திலையும் கலந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். இத சுப்பு தான் முடிவு பண்ணணும். என்ன சுப்பு? ரொம்ப தான். நீயே முடிவு பண்ணு சுப்பு. மாட்டோன்னு சொன்னா கேப்பீங்களா? மாட்டேன். அப்புறம் மத்தபடி நீ என்ன முடிவு சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம். நல்லா நடத்துறானுங்க நாடகத்தை. முணுமுணுக்காத, தீர்ப்பு சொல்லு. யார் வேணா இதுல வேணா கலந்துக்கிட்டோம். ஆனா பிரச்சனைன்னு வந்தா அந்த கிளாஸ் டீச்சர் தான் பொறுப்பேத்துக்கணும். அப்படி போடு அறிவாள. சுப்புவா கொக்கா எப்படி வச்சான் பாரு லாக்க. ஸ்டாலின் சார், நான் பொறுப்பேற்றுக்கிறேன் சார். சபாஸ், சரியான போட்டி. அப்புறம் வேற என்ன ஸ்டாலின்? சார், இங்கிலீஷ் ஓரட்டரி காம்படிஷன்ல பசங்க கலந்துக்கிறேன் சார். ஒரு வகுப்புக்கு ஒரு ஆள் கலந்துக்கலாம், அதுல உங்காலும் கலந்துக்கிட்டோம். அவ்வளவுதான். அப்ப இதுலயும் பிரச்சனை இல்ல. கலந்துக்கிறவனுக்கு தான் பிரச்சனை, எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படித்தான், பிரச்சனை முடிஞ்சது. ஸ்டாலின், சுப்பு டக்கு டக்குன்னு தீர்ப்பு சொல்லிட்டாப்ல. அதனாலதான் இந்த பொறுப்பை நான் சுப்புகிட்டே கொடுத்தேன். நம்பிட்டோம் சார், நாங்க நம்பிட்டோம். சரிப்பா, அப்ப போலாம். இருங்க, இன்னொரு விஷயம் சார். என்ன? பெண்களை நம்ம நாட்டின் கண்கள் சொல்றோம். ஆனா அந்த பெண்களை இந்த ஸ்கூல்ல நம்ம மதிக்கிறதே இல்ல சார். அட என்னையா நீ சும்மா பொதுவா பெண்கள்னு பேசிக்கிட்டு? ஏன் எஸ்தர்னு சொல்லக்கூடாதா? எஸ்தர் எஸ்தர். சரி, அந்த எஸ்தரை யார் மதிக்கல? சில தீய சக்திகள் சார். என்னது? சில தீய சக்திகள் சார். ஸ்டாலின் சார், சார் தீய சக்திகள் யாரையோ சொல்றாரே, அது யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுது சார். இன்னொரு தடவை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எனக்கு வரக்கூடாது. எஸ் சார். அது ரிப்பீட் ஆச்சுன்னா ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். சார், சுப்பு கொடுக்குற பேமெண்ட்டுக்கு நடிங்க சார். போதும். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கோ. புரிஞ்சா சரி. வைத்திருச்சு சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? பசங்களை சேர்த்துக்கிட்டதுக்கு. அந்த முடிவெடுத்தது அழகன் தானப்பா. சார், எடுக்க வச்சது நீங்க தானே சார். பாரு, போட்டியில ஜெயிக்கணும்னு இல்ல, ஆனா ஆக்டிவா பர்ஃபார்ம் பண்ணாலே ஜெயிச்சதுக்கு சமம். சார், ஜெயிக்கவே முயற்சி பண்றேன் சார். பண்ணுங்க பண்ணுங்க, நீங்க செய்வீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஃபேன் தானே, புதுசா வாங்கிடலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்லாம் எதுக்கு? நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? அது என் கடமைமா. யோ ஸ்டாலின், எங்கயா ஓடுற? இங்க வாயா. எஸ்தர், சார் தான் நம்ம ஸ்கூலோட பார்த்திபன். புரியலையே சார். புதுமைகளை புகுத்துறதுல சார் அடிச்சுக்க முடியாதுல்ல. ஆமா ஆமா. என்ன சார், கிண்டலா? சீரியஸா தான்யா. அந்த தொழில் ரகசியத்தை நானும் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் சொன்னா புரியாது சார். சரிங்க ஆபீசர். அப்போ 7C பசங்க ஆங்கில பேச்சு போட்டியில கலந்துக்கிறாங்க. ஆமா சார். ஆங்கில பேச்சு போட்டியில கலந்துக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்யா. முதல்ல அதுக்கு அடிப்படையெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா? யோ, அதான்யா, அந்த பயலுக்கு ABCD எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா? அதான் இங்கிலீஷ் டீச்சர் பக்கத்துல நிக்கிறாங்களே, அவங்கள கேளுங்க. இப்போ எதுக்கு சார் என்ன வம்பு கிழக்குறீங்க? ஹலோ சார், கேள்வி கேட்டாரு, பதில் சொன்னேன்.
எஸ் சார், இந்த ஆளை நம்பாதீங்க. இவன் சரியான ஊம குசும. ஒரு சைஸா வேற கிண்டல் அடிப்பான். ரொம்ப டேஞ்சரான ஆளு. இப்ப என்ன சார் வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம் ஐயா. இந்த டுபாக்கர் டீமை நம்பி வேர்ல்டு கப்பை ஜெயிக்க போறேன்னு சவால் விட்டுருக்கியே, அந்த ஓவர் கான்பிடன்ஸ பாராட்டல தான் ஐயா கூப்பிட்டேன். ரொம்ப நன்றி சார். பாத்தீங்களா எஸ் சார், நாம ஜோக் அடிக்கிறப்போ சீரியஸா ஆன்சர் பண்ற மாதிரி பண்ணி நம்மளையே மொக்க பண்றாராம். விடுங்க சார், அவர் கூட எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. என்னோட நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் முட்டாள்தனமா தெரியுதா? தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ல அடம் பிடிக்கிறதுக்கு பேரு நம்பிக்கை இல்ல சார், முட்டாள்தனம் தான். எஸ் சார், ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகமா சொன்னீங்க போங்க. இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் போர்ட்ல போட சொல்லணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். ஆஹா, இது சுமார் தான் இருக்கு. இதெல்லாம் நோட்டீஸ் போர்ட்ல போட முடியாது. சார், இது திருக்குறள். இது சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை தான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். ஆனாலும் இதெல்லாம் நோட்டீஸ் போர்ட்ல போட முடியாது. அவங்கள பாரியா, அவங்களா யோசிச்சு முயலுக்கு 3 கால்னு புதுசா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீ திருவள்ளுவர் மேட்டரை எடுத்து விட்டுட்டு ஸ்கோர் பண்ணலான்னு பாக்குறியா? சார், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். யோ இரியா, அப்ப நாங்கெல்லாம் வேலை இல்லாம சும்மா இருக்கேன்னு சொல்ல வரியா? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? சொன்ன பேச்ச கேட்காதவனை பார்த்தாலே கோபமா வருது. அது ஒண்ணுதான் பிரச்சனை. சார், உங்களை தகுதிக்கு மீறின பெரிய ஆளை நினைச்சுக்காம இந்த வியாதி சீக்கிரமே சரியாயிரும். புரியலையே. புரியலையா? ரொம்ப நல்லது, வரேன். யோ யோ ஸ்டாலின், இரியா. உன் குழந்தைகளோட ஆங்கில மலையை கேட்கறதுக்கு இந்த அழகா ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஏமாத்திராத. எப்படி சூப்பரா கலாச்சோம்ல? எனக்கு என்னமோ அவர் தான் உங்களை கலாச்ச மாதிரி இருக்கு சார். அப்படியா இருந்துச்சு? ம், நாங்கெல்லாம் பட்டிமன்ற பேச்சாளர் இல்ல. நாங்க பேசுனா சபையே அதிரும்ல. எனக்கு தான் தெரியுமே சார். நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? இன்னைக்கு காலையில ஒரு பையன் ஸ்கூலுக்கு லேட்டா வந்தான். ஆ, நான் ஏன்டா லேட்டுன்னு கேட்டேன். வர்ற வழியில ஒரு போர்டை பார்த்தேன், அதான் லேட்டுன்னா. அந்த போர்டுல என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? என்ன எழுதி இருந்துச்சு சார்? ஸ்கூல் ஜோன் கோ ஸ்லோன்னு எழுதிருந்துச்சான். அத பார்த்து லேட்டுன்னா. ரொம்ப பழைய ஜோக்கா தான் அடிச்சிட்டோமோ. பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி சிரிக்குது. சீக்கிரம் நம்ம அப்டேட் பண்ணணும். வா, நிம்மதியா உக்காந்து ஒரு தம்மு ஒன்று போடுவோம். ஏ குருவி, குருவி குருவி. ஏய், யார் அது? யார் அது கேக்குறேன்ல, வாங்கிட்டியாவா? அவ்வளோதான். ஏ குருவி, சிட்டு குருவி. ஏ எவடி அடியே எவடி, ஓ சோடி எங்க அத கூட்டிக்கிட்டு எங்க விட்டத்துல வந்து கூடு கட்டு. சார், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ சோடி எங்க அத கூட்டிக்கிட்டு எங்க விட்டத்துல வந்து கூடு கட்டு. சார், சாரி சார். பெரிய சிவாஜி இவரு. எதிர்பாட்டு பாடுறீரோ? சார், நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். அப்புறம் மரத்துக்கு பின்னால இருந்து ஜாக்கெட் போடாத ராதா வருவான்னு எதிர்பார்த்தியோ? ஆமா சார். ஆனா இப்படி மார்க்கெட் இல்லாத ஹெட் மாஸ்டர் வருவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அப்படியா? சார், ஜோக்கு நல்லா இருந்ததா சார்? எனக்கு கோபம் வந்தா நான் விழுந்து விழுந்து சிரிப்பேன், சிரிச்சு சிரிச்சு அடிப்பேன். என்ன தைரியம் இருந்தா நீ இங்க சிகரெட் பிடிப்பேன்? சார், சிகரெட் பிடிக்கிறதுக்கு தைரியம் எதுக்கு சார்? 2 விரல் இருந்தா போதும் சார். சாரி சார், சாரி சார். என்ன சார் முறைக்கிறீங்க? உனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஜோக் தான் அலவுடு, புரியுதா? அப்போ ஹெட் மாஸ்டருக்கு அன்லிமிட்டட் வெண்ண. சார், யோ,
ஸ்கூல்ல வச்சு தம் அடிக்கிற, உனக்கு அறிவில்ல? இல்ல சார், அது வந்து ஏய், இன்னொரு வாட்டி ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள சிகரெட் பிடிக்கிறத பார்த்தேன், அவ்வளவுதான். அப்போ வெளியில அடிக்கலாமா சார்? ஏய், அந்த கருமத்தை நீ எங்க வச்சு பிடிச்சாலும் உனக்கு தான் கெடுதல். நீ வெளியே எங்கேயாவது பிடிச்சி எக்கேடாவது கெட்டுப்போ. ஆனா அத ஸ்கூலுக்குள்ள பிடிச்சி மற்றவங்களை கெடுக்காதுன்னு தான் சொல்றேன். சாரி சார். ஏய், சின்ன பசங்க பார்த்தா என்னையா நினைப்பானுங்க? சார், நானா வாத்தியாரா சார்? சாதாரண பியூன் தானே. நீ பியூனோ குயினோ, இந்த ஸ்கூலுக்குள்ள பிடிக்க கூடாதுன்னா பிடிக்க கூடாதுதான். எஸ் சார். இங்க பார், இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள ஓடுற ஒரு நாய் கூட பீடி கூட குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாதுதான். சார், 10ஆம் வகுப்பு தர்மராஜ் சார் பிடிக்கிறார் சார். அவன் பிடிக்கிறானா? அவன் மட்டும் மாட்டட்டும், அவனுக்கு வச்சுக்கிறேன் பாரு நான் கச்சேரிய. ஏய்யா, நான் உன்னை ஃபியூச்சர் எச்சமாக்கணும்னு பாக்குறேன், உங்ககிட்ட அதுக்கான கோஆபரேஷனே இல்லையே. சார், அன்னைக்கு ஏதோ விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன் சார். நிஜமாவா சார்? ஆமா ஐயா, அதான் ஏற்கனவே சொன்னேனே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல படிக்காத மேல ஸ்கீமை பத்தி, அந்த ஸ்கீம்ல விசி கணேசனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், சௌகார் ஜானையை கூட வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாம் யார் சார்? அவங்க எல்லாம் டீச்சர்ஸ்ப்பா. அப்போ நிஜமாவே எனக்கு வாய்ப்பு இருக்குதா சார்? இருக்குயா, ஆனா உனக்கு போட்டியா இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான். யார் யாரு? சாரி சார், யார் சார் அது? அவன் தான் அழகன் சுப்பு. அவரா? ஆமையா, இப்ப அவர் ஏஹெச்எம் இல்ல, தான் அடுத்த ஏஹெச்எம்னு அடம் பிடிப்பான் ஐயா. என்ன பண்ணலாம் சார்? ஏதாவது பண்ணணும்யா. போட்டுட்டா? யோ, என்னையா வில்ல மாதிரி பேசுற? சார், எனக்கே பயமா தான் சார் இருக்குது. சும்மா பேசி பார்த்தேன் சார். நீ ஒன்னும் பண்ண வேணாம். அந்த அழகன் என்ன பண்றாங்கிறதுல மட்டும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவ ஏதாவது பண்ணா உடனே வந்து உங்ககிட்ட போட்டு கொடுக்கணும், அதானே? அப்படி சொல்லாதய்யா, அசிங்கமா இருக்குல்ல. அப்போ எப்படிதான் சொல்றது? அவ என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட உடனே அப்டேட் பண்ணு. ஓகே சார், உடனே வந்து உங்ககிட்ட அப்டேட் பண்ணிடுறேன் சார். என்ன அபிடாபிட் சார்? போய் பண்ணு போ. நீ அபிடபிட் பண்ணி பாஸ்போர்ட் எடுத்து ஊரை விட்டே போக வேண்டியதான். குஷ்டமப்பா. கூப்பிட்டீங்களா? நீ இன்னும் போலியா? சார், குருவி ஆன் டியூட்டி சார். குட், போ. ஓகே சார். அழகா இரு, உன்னை இந்த அசிங்காவை வச்சு கவுத்துடுறேன். உன் கண்ணாடியை புடுங்கி உடைச்சிடுறேன். குட் மார்னிங். சிரோன், நம்ம ஸ்கூல்ல ஒரு பேச்சு போட்டி நடத்த போறாங்க. உங்கள யாருக்காவது தெரியுமா? எழுதுரு. என்ன தெரியும் சார்? பேச்சு போட்டி வெள்ளிக்கிழமை சார். உனக்கு யாரு சொன்னா? உங்க அப்பா சொன்னாரா? ஆமாம் சார். என்னன்னு சொன்னாரு? வெள்ளிக்கிழமை பேச்சு போட்டி, அதனால ஸ்கூல் 6 நாள் லீவுன்னு சொன்னார் சார். மதியம் ஸ்கூல் கிடையாது, நல்லா ஊர் சுத்துன்னு சொன்னாரா? உட்காரு. வேற யாரும் நடக்க போற போட்டியை பத்தி கேள்விப்படலையா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? சார், இந்த மாதிரி போட்டின்னா 7th மட்டும் லீவ் விட்டுருவாங்க சார். ஆமா, உங்க எல்லாருக்கும் லீவ் விட்டுருவாங்க. நீங்களும் ஜாலியா பைய தூக்கி தோல்ல ஓட்டுக்கிட்டு கிளம்பி போயிருங்க. ஸ்கூல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, பாட்டு போட்டி, திருக்குறள் மன்றம், என்சிசி, ஸ்கவுட்டு, இதில் எதுலேயுமே உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்களும் அது என்ன எதுன்னு கேட்டுக்க மாட்டீங்க. இவ்வளவு நாள் எப்படித்தான் இருந்தீங்களோ எனக்கு தெரியல. இனிமேலாம் அப்படி இருக்க முடியாது. நான் உங்களுக்காக ஹெட்மாஸ்டர்கிட்ட சண்டை போட்டு நீங்கள் பேச்சு போட்டியில் கலந்துக்கிறதுக்காகவும் அதை நீங்கள் எல்லாரும் பார்க்கறதுக்கும் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். ஐயோ, லீவ் போச்சே. என்னது? யார் அது லீவ் போச்சுன்னு சொன்னது? சரி, இந்த பேச்சு போட்டியில் நம்ம கிளாஸில் இருந்து யாராவது ஒருத்தர் கலந்துக்கலாம். அது யாருன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும். பேச்சு போட்டியா? பேச்சு போட்டி இங்கிலீஷ்லையா? இங்கிலீஷா? என்னடி இது? என்ன இங்கிலீஷ்லன்னு சொன்ன உடனே எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகுறீங்க? சார், எங்களுக்கு தமிழே சரியா வராது, இங்கிலீஷ் எப்படி சார்? ஒரே ஒருத்தர் நம்ம கிளாஸ்ல இருந்து கலந்துக்கிட்டா போதும். நீங்க ஒண்ணு பராக் ஒபாமா மாதிரி பெரிய லெவல்ல பேசி கைதட்டல வாங்க வேணாம். நம்ம கிளாஸ் சார்பா போட்டியில பங்கெடுத்துக்கிட்டா மட்டும் போதும்.
பங்கெடுக்கிறதுனா என்ன சார்? ஏய், கிளாஸ் 6 ரூபாய் கலந்துக்கிட்டா போதும்னு அர்த்தம். கலந்துக்கினா போதுமா? அதுல பேச வேண்டாமா சார்? இங்க பாரு, கலந்துக்கிறோம்னு சொன்னாலே நீங்க பேசணுன்றதே அர்த்தம். யாரு யார் அந்த ஒரு ஆளு? ஏய் வெண்ணிலா, நீ தான் நல்லா பேசுவல, கலந்துக்கோப்பா. ஐயோ எனக்கு பயமா இருக்குடி. ஏட்டா பாஸ் இவ்வளவு பாரு. ஏய் ஓவரா தான் பண்ற, கலந்துக்கோயே. என்ன இந்த மொத்த கிளாஸ்ல ஒருத்தர் கூட இல்லையா? சார் வெண்ணிலா சார். இதுல யாரும் யாரையும் வற்புறுத்த கூடாது. அவங்களா பிரியப்பட்டு இதுல கலந்துக்கிறணும். என்ன வெண்ணிலா, கலந்துக்கிறியா? வேணும் சார். ஏப்பா, இந்த கிளாஸ்லயே புத்திசாலி பொண்ணு நீ ஒரு ஆள் மட்டும்தான். தைரியமா கலந்துக்க. இங்க பாரு, பிரைஸ் எல்லாம் கண்டிப்பா செய்யணும்னு அவசியம் இல்லை. இத்தனை நாளைக்கு அப்புறம் நம்ம கிளாஸ் 6 ரூபாய் யாராவது ஒருத்தர் கலந்துக்கிட்டாலே போதும். வேணும் சார். உன்னால முடியுமா முடியாதா? முடியும் தானே சார்? வெண்ணிலா, நான் சொல்லித்தரேன், தைரியமா கலந்துக்க. வேணும் சார். பயப்படாத. நான் சொன்னா கேப்பையா கேட்க மாட்டியா? கேப்பையா இல்லையா? குட், நான் இருக்கேன். நீ தைரியமா போட்டியில கலந்துக்க, சரியா? 7C சார்பா இங்கிலீஷ் பேச்சு போட்டியில நம்ம வெண்ணிலா கலந்துக்கிற போது எல்லாரும் கை தட்டுங்க. வெண்ணிலா, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னல அவங்க வராங்க, நடத்து நாடகத்தை ஆரம்பிச்சிருவோம். என்ன டால்டா மெயினான ஆள வரக்கானா? மெயினான ஆளா? யாரு? யாரா? நம்ம வாட்டர் டேங்க் தான். என்னங்கடா நக்கலா? காலைல வந்தோடனே கலாய்க்கிறீங்க. யார் கலாய்ச்சா? உண்மையதானே சொன்னோம். போட்டியில கலந்துக்கிறவன் தான் மெயினான ஆளு. என்னங்கடா? ஆமா, போட்டியில கலந்துக்கிறவன் தான் மெயினான ஆளு. ஏய் கொஞ்சம் நிறுத்துங்கடா. நாங்க என்ன தப்பா சொல்லிட்டோம் இப்படி எழுத்துக்கிறீங்க? என்னடா கதை இது? எப்ப பார்த்தாலும் வாட்டர் டேங்க்னு அவளை தலையில தூக்கி வச்சாடுறீங்க. அதானே. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா கண்ணுக்கு தெரியலையா? புரியலையே. இப்போதைக்கு நீங்க பொறாமப்படுறீங்க. பொறாமையாண்டி? அதானே. எங்களுக்கு நான் பொறாம. அவதான் சார் கிட்ட சரியா அப்ப வாங்க போறா. சார் சும்மா கேள்வி கேட்டாலும் அவளால பதில் சொல்ல முடியாது. வாயில இருந்து வார்த்தை வரதுக்கு முன்னாடியே அவ கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும். அவளாவது மேடையில பேசுறதாவது. அப்படியெல்லாம் சொல்லாத பொண்ணுனே. அவ நம்ம கிளாஸ் பொண்ணு. அவ நல்லா பேசினா நம்மளுக்கு தானே கெத்து. அதெல்லாம் சரிதான். ஆனா நல்லா பேசணும்ல. நல்லா பேசுறதுனா அப்புறம் முதல்ல பேசணும்ல. அப்ப சார் யார் பேசுறீங்கன்னு கேட்டப்பா நீ எந்திரிச்சு நின்று இருக்கலாம்ல. எதுக்குடா சிரிக்கிறீங்க? நம்ம டால்டாக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். மை நேம் இஸ் டால்டா. ஐ அம் ஸ்டடிங் இன் 7C. ஸ்கூல் நேம் இஸ் மகாத்மா காந்தி ஹை ஸ்கூல். இதானே டால்டா உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்? என்னடா பல்லா, உடம்பு எப்படி இருக்கு? ஏய் சும்மாரா, கோவப்பட டால்டா. நீ முதல்ல உட்கார் சொல்றேன். நம்ம கிளாஸ்ல நல்லா படிக்குது வாட்டர் டேங்க் மட்டும்தான். அவ பேசலன்னா வேற யாரு தான் பேசுறது? வாட்டர் டேங்க் நமக்கு ரிஸ்க் எடுத்து பேசு. நம்ம தானே டால்டா சப்போர்ட் பண்ணி பேசணும். ஆமா ஆமா, நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் என்ன, அவங்களே சொல்லிட்டாங்க. போட்டி நடக்கிறப்போ சத்தமா கை தட்டி தள்ளிடுவோம். கை தட்டி தள்ளினா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. அதெல்லாம் நம்ம சார் பார்த்துப்பாரு. பாப்பாரு நீங்க வெளியில போறதா சார் பாப்பாரு. டால்டா ஜோக் அடிக்குது. வாட்டர் டேங்க உன்னை பத்தி தான் பேசியிருந்தோம். எங்க போயிட்டு வர? ஸ்டாஃப் ரூம் போயிருந்த. சார் தான் கூப்பிட்டு என்ன பேச போறேன்னு கேட்டாரு. நீ என்ன சொன்ன? நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னேன். வாட்டர் டேங்க பின்னேறணும். நான் செம்ம சான்ஸ் விட்டுறாத, புரியுதா? சும்மா அப்படியே ஜுராசிக் பார்க் படத்துல பேசுற மாதிரி பேசி அசத்தினோனா ஒன்னும் பயப்படாத வாட்டர் டேங்கே. நம்ம அழகம் பேசின இங்கிலீஷ் கேட்டிருக்கல, ஐ கோயிங் யூ கம்மிங்னு. அதை விட நீ சூப்பரா பேசிடலாம். ஏ செக்ஷன்ல பி செக்ஷன் யாரா பேசுறா? அதெல்லாம் தெரியாது. ஆனா டி செக்ஷன்ல அந்த சேட்டு தான்டா பேசுவான். அவன் இங்கிலீஷ்ல ஹிந்தி மாதிரி பேசுவான்டா. எப்படிரா? ஆவோ ஜாவோன்னு சொல்லுவான்ல, அது அவன் இங்கிலீஷ்ல கம்மோ கோவான்னு சொல்லுவான்டா. வேகமா பேசினா நம்ம ஆளுங்களால ஃபாலோ பண்ண முடியாது. யார் எப்படி பேசினா என்னடா? நம்ம ஓட்டர் நாங்க ஒழுங்கா பேசினா போதும். நான் ஓட்டுறேங்க. நீங்க வேணா பாருங்க, வெண்ணிலா தீயா பேசி ஜர்ஜெல்லாம் மிரட்ட போகுது. Twinkle twinkle little star, water than the superstar. Twinkle twinkle little star, water than the superstar.
ஏ